ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 நடந்த மேக்ஸ் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து HCFலேருந்து கேட்டிருக்காங்கப்பா. 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பொரு பொது வகுதியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 நம்பரோட HCF கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து எக்ஸின் மதிப்பு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 108க்கும் 234க்கும் நம்ம HCF கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? 108 234க்கு HCF கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ சின்ன நம்பர் வெளியே போடுங்க, பெரிய நம்பர் உள்ளே போடுங்க. இது நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கும் இந்த மெத்தட் கண்டுபிடிக்கிறது. ஸோ பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு வீடியோஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ 2 டைம்ஸ் போகுமா, 216 வருமா, மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும், மிச்சம் 18. நெக்ஸ்ட்டு இந்த 108 உள்ளே போட்டுக்கோங்க. 108 போட்டுட்டு 18 போட்டிங்கன்னா யூனிட் டிஜிட் 8, அப்போ 6 வாட்டி வரும். 6 18 108 0. அப்போது நம்மளுடைய HCF வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற டிவிசர் தான் HCF. சரிங்களா? இந்த மெத்தட் கிளியராக அந்த ஃபுல் வீடியோவில் இருக்கும், அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ HCF வந்து 18 கிடச்சிருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, HCF ஆஃப் 108 and 234 இஸ்ன்னு உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். மீன்ஸ் மேக்ஸில் ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த HCF 18 ஈக்குவல் டு தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 23x - 51. சரிங்களா? இதுலேருந்து நம்ம எக்ஸ் மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 51 இந்த சைடு தலையில்லாமா, அப்போ 18 + 51 எவ்வளோ வரும், நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு 18 + 51 ஆட் பண்ணிக்கலாமா. இந்த சைடு 23x இருக்குது. ஸோ 9 6 23x. இதில் எக்ஸ் மதிப்பு வேணுன்னா இந்த 23 இந்த சைடு போடலாமா. 69 / 23 அடித்து கொடுத்தா 3. அப்போது எக்ஸோட மதிப்பு வந்து நமக்கு 3 கிடச்சிச்சு. அப்போ இதனோட ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் A 3 தான் கரெக்ட். சரிங்களா? தேங்க்யூ.